வணக்கண்டாப்புல சனிக்கிழமை அதுமா அழகு கோயிலுக்கு வந்திருக்கேன். ராமுக்கு வாழைப்பழம் கொடுக்க வந்திருக்கேன். வாழைப்பழம் ராமு பயலுக எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுங்க. இந்த மாதிரி குரங்குகளுக்கு உணவளிக்கிற காணொலிகளை நிறைய பேர் தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டே இருக்காங்க. குரங்குகளோ மற்ற வன உயிரினங்களோ எந்த ஒரு உயிரினத்துக்கு நீங்க போய் உணவளிச்சாலுமே அது வன சட்டப்படி குற்றம், தண்டனைக்குட்பட்ட செயலாகும். கண்டிப்பா இந்த மாதிரி செயல்களுக்கு வனத்துறையிலிருந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க. இதுக்கு சிறை தண்டனையும் இருக்கும், அபராதமும் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும், ஒரு உயிரினத்துக்கு உணவு கொடுக்கறதெல்லாம் ஒரு தவறா அப்படின்னு. வன உயிரினங்களுக்கு உணவளிக்கிறது கண்டிப்பா தவறான செயல்தான். ஏன்னா வன உயிரினங்கள் அனைத்துமே தனக்கான உணவை தானே போய் தேடி சாப்பிடக்கூடிய தன்மையுடையது. வனப்பகுதிகளுக்கு பக்கத்துல இருக்கிற இடங்கள் எல்லாத்திலயுமே இந்த மாதிரி விழிப்புணர்வு பலகைகள் வச்சிருப்பாங்க, வன உயிரினங்களுக்கு உணவளிக்காதீங்க அப்படின்னு. ஆனா அதை நம்ம யாருமே கண்டுக்கிறது கிடையாது. முதல்ல எதுக்காக இந்த வன உயிரினங்களுக்கு எல்லாம் உணவளிக்க கூடாதுன்ற விழிப்புணர்வே நிறைய பேருக்கு இல்ல. அதிகமான பேர் இதனால என்ன பிரச்சனைகள் ஏற்படும்ன்ற விளைவு தெரியாம இந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரி அறியாமையினால செய்யக்கூடிய செயல் அந்த உயிரினத்தோட அழிவுக்கே பெரிய காரணமா அமைஞ்சிருது. குரங்குகள் காடுகள்ல இருக்கக்கூடிய இலைதலைகள், காய்கள், பழங்கள் ஆகிய அனைத்தையும் சாப்பிட்டு அந்த விதை பரவல் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிட்டு இருக்கு. குரங்குகள் இவைகளெல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியேற்றக்கூடிய கழிவுகள் மண்ணுல விழுந்து மண்ணுக்கு உரமாகுது. இது போக குரங்குகளோட உணவு பட்டியல்ன்றது ரொம்ப பெருசு. சிறிய உயிரினங்கள்ல ஆரம்பிச்சு பூச்சிகள், பறவைகள், அதுங்களோட முட்டைகள், இது போன்ற அனைத்தையும் சாப்பிட்டு காடுகள்ல இதோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான பங்கா இருக்கு. ஆனா மக்கள்ல நிறைய பேர் இந்த உயிரினங்களுக்கு உதவி செய்யறேன்னு அறியாமையினால தவறான செயல் செஞ்சிட்டு இருக்காங்க. மக்கள் கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்டு பழகிட்டு அந்த ருசி பிடிச்சு போய் அதோட இயல்பான உணவு தேடுற பழக்கமே பாதிக்கப்படுது. அங்க மக்கள் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்களா அதுங்களுக்கு உணவு கொடுக்கல, நாங்க நடந்து போறப்ப அதுங்களா எங்கிட்ட இருந்து புடுங்கிதான் சாப்பிடுது அப்படின்றாங்க. உண்மை என்னன்னா, குரங்குகள் இந்த மாதிரி நம்மகிட்ட இருந்து புடுங்கி சாப்பிடுறதுக்குமே நம்ம தான் ஒரு முக்கியமான காரணம். நிறைய பேர் தொடர்ந்து கொடுத்து பழக்கிட்டு போயிடுறாங்க. இதே பழக்கத்தினால நிறைய பேர்கிட்ட வரவங்கள்ட்ட எல்லாம் புடுங்கி சாப்பிட பழகிருச்சு. சாலைகள்ல காத்திருக்கக்கூடிய காத்திருக்கக்கூடிய அவல நிலைகளும் இதனாலதான் நடக்குது குரங்குகளுக்கு. வனப்பகுதிகளுக்குள்ள போகக்கூடிய சாலைகள்ல நிறைய பேர் இந்த மாதிரி குரங்குகளை பார்த்துட்டு உள்ள இருந்தே உணவுப் பொருட்களை தூக்கி வெளியே வீசுறாங்க. அதை எடுத்து சாப்பிட வர குரங்குகள் நிறைய வாகன விபத்து ஏற்பட்டு உயிரிழக்க நேரிடுது. இந்த மாதிரியான அவல நிலை குரங்குகளுக்கு மட்டும் ஏற்படுறது இல்ல, யானைகள் போன்ற பெரிய உயிரினங்களுக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. எந்த ஒரு வன உயிரினத்துக்குமே தயவு செஞ்சு உணவு கொடுக்காதீங்க. இயற்கையும் காடுகளுமே அதுங்களுக்கு தேவையான போதுமான உணவை கொடுக்கும். நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. வீட்டுக்கு பக்கத்துல உயிரினங்களுக்கு தண்ணீர் வைக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்ல. தயவு செய்து உணவு மட்டும் வைக்காதீங்க. மரம், செடி, கொடிகள், உயிரினங்கள் மற்றும் அதனுடைய வாழ்விடங்கள் அனைத்தையும் பாதுகாப்போம். இயற்கையோடு இணைந்து வாழ்வோம்.